நரம்பியல்லையும் மனநல மருத்துவத்திலையும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர். இவர் 1900 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் சீனியர். இவர் 1921 ஆண்டு அந்த சிகாகோவில் இருக்கிற ரஷ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் நரம்பியல்லையும் மனநல மருத்துவத்திலையும் பயிற்சி பெற்று ஒரு நரம்பியல் நிபுணராகவும் மனநல மருத்துவராகவும் ஆனாங்க. இந்த நிலையில தான் ஒரு நோயாளி விஷவாயினால் பாதிக்கப்பட்டு இவர்கிட்ட அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த நோயாளியை இவர் முழுமையாக பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அப்போ அந்த நோயாளியினுடைய உடலில் கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற நச்சு வாயுவானது நிரம்பி இருந்தது. இதனால் அந்த நோயாளியினுடைய ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அந்த நோயாளி மயக்க நிலையில் இருந்தாங்க. இப்போ இவர் அந்த நோயாளிக்கு சிறப்பான சிகிச்சை கொடுத்து அந்த நோயாளியை காப்பாற்றிடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த நோயாளிக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் மோனாக்சைடை வெளியேற்றிடுறாங்க. அதன் மூலமாக அந்த நோயாளி குணமடைஞ்சிடுறாங்க. பின்னர் குணமடைஞ்ச சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த நோயாளி இவர்கிட்ட வராங்க. அந்த நேரத்தில் அந்த நோயாளிக்கு பயங்கரமான குழப்பம் இருந்தது, பேச்சு சரியாக வராமல் இருந்தது, அதே மாதிரி நடக்கிறதுல பிரச்சனை இருந்தது. அடுத்து போக போக அந்த நோயாளிக்கு என்ன சிகிச்சை கொடுத்தாலும் அது பலனளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயாளியினுடைய கை கால்கள் எல்லாம் விளங்காமல் போனது. பின்னர் இறுதியாக அந்த நோயாளி கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்தே போனாங்க. இப்போ அந்த நோயாளி இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் அந்த நோயாளியினுடைய உடலை எடுத்து உடற்கூறாய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த நோயாளியினுடைய மூளையை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மூளை நரம்பினுடைய சீத்தா இருக்கக்கூடிய மயலின் அப்படின்ற உரை அது பயங்கரமாக மெழுகு மாதிரி உருகி போயிருக்கு அப்படின்றத இவர் கவனிக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு இவர் முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூளை நரம்பினுடைய உரையான மயலின் இது எப்படி டேமேஜ் ஆகிருக்கும், இது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இவர் இந்த நோயாளியினுடைய ப்ரீவியஸ் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த நோயாளிக்கு கார்பன் மோனாக்சைடு பாதிப்பு இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் தீவிரமாக ஆய்வு செய்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு, அந்த நரம்பினுடைய உரையான மயலினும் செல்களால் ஆனது தான். அந்த செல்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் இருந்தே இருக்கணும். சில மணி நேரங்கள் ஆக்சிஜன் இல்லைன்னா கூட அந்த செல்களானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நச்சு உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த நச்சுவானது அந்த நரம்பினுடைய உரையான மயலின் அதனுடைய செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதாவது இந்த நோயாளிக்கு இந்த ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் நல்லபடியாக சிகிச்சை கொடுத்து ஆக்சிஜன்லாம் ஏற்றி அனுப்பி வச்சுட்டா கூட ஏற்கனவே அந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்கும்போது அந்த நோயாளியினுடைய மூளை நரம்பில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆனது, அதாவது அந்த நச்சு ஆனது உருவாகி இருக்கு. அந்த நச்சு தான் கொஞ்ச நாளில் அந்த மயலினை அரிச்சு அது முழுமையாக சேதமடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதன் மூலமாக தான் அந்த நோயாளிக்கு குழப்பம் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கைகால் விளங்காமல் போய் கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்து போகிறதுக்கும் இதுதான் காரணமாக இருந்திருக்கு. இதை இவர் தான் முழுமையாக கண்டறிஞ்சு அந்த நிலையை விளக்கினாங்க. அப்போ ஒரு நோயாளிக்கு இந்த மாதிரி விஷவாயு தாக்கம் ஏற்பட்டால் ஆக்சிஜனை மட்டும் கொடுத்து அந்த நோயாளியை குணப்படுத்தி அனுப்பிடாமல் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நுணுக்கமாக கவனித்து அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. இப்போ இந்த ஒரு புதிய விஷயத்தை இவர் கண்டறிஞ்சனால அதுக்கு கிரிங்கர் மயலினோபதி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. இதை இவர் 1925 1926 இந்த காலகட்டங்களில் ஆய்வு செஞ்சு இதை கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1927 ஆண்டு சிகாகோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவர் ஒரு ஃபேக்கல்ட்டியாக நியமிக்கப்பட்டாங்க. அங்கே இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் தான் இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவ பேராசிரியராகவும் பதவி உயர்வை பெற்றாங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் அந்த 1927 ஆண்டு சைக்காட்ரிக்கு உண்டான ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை இவர் நிறுவினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அது நாள் வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் சைக்காட்ரி படிக்கணும் அப்படின்னா அது மற்ற சப்ஜெக்ட்ஸோட இணைஞ்சு இருந்தது. உதாரணத்துக்கு நியூராலஜி போன்ற சப்ஜெக்ட்ஸோட இணைஞ்சு இருந்தது. ஆனால் சைக்காட்ரி மனநல மருத்துவம் அப்படின்றது தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டே இவர் நிறுவினாங்க. அதுக்கப்புறமா ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் சீனியர்
ரிசர்ச்சையும் கிளினிக்கல் ப்ராக்டிஸையும் ஒருங்கிணைச்சாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தனியான மனநல மருத்துவர்கள் இருப்பாங்க. அதே சமயம் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு தனி மனநல மருத்துவர்கள் இருப்பாங்க. இவர் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்களே ரிசர்ச்சும் பண்ணணும். அப்போ தான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வருதோ அதை வந்து நோயாளிகளின் மீது வந்து பரிசோதிக்க முடியும். அதாவது நோயாளிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அவங்க ரிசர்ச் பண்ணது ஞாபகம் வந்து இந்த பாதிப்பு இப்படி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் இன்னும் கிடைக்கும். அதன் மூலமாக சைக்காட்ரி அப்படின்ற ஃபீல்டு இன்னும் வளரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு வலியுறுத்தி ரிசர்ச் அண்டு கிளினிக்கல் அந்த ப்ராக்டிஸ் அதை வந்து இன்டகிரேட் பண்ணாங்க. இதுவும் வந்து பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான நரம்பு நோய்கள் பற்றி இவர் வந்து ஒரு புத்தகமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நரம்புகளில் கோளாறு ஏற்படுறதன் மூலமாக பல பாதிப்புகள் ஏற்படும். உதாரணத்துக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு வகையான நரம்பியல் கோளாறு ஏற்படும். அதுக்கப்புறமா இன்னும் சில நரம்பியல் கோளாறுகள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி நரம்பியல் கோளாறுகள் பற்றி அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு புத்தகம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நோயை படிக்கிறதுக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இவர் எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு 1933ஆம் ஆண்டு நியூராலஜி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பை இவர் எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து இவர் வெளியிட்டனால கிரிங்கர்ஸ் நியூராலஜி அப்படின்னு பிற்காலத்தில் அதுக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டது. அது அடுத்தடுத்த பதிப்புகள் வெளிவந்தது. ஸோ அந்த ஒரு நியூராலஜி புக்கை படித்தா போதும், நியூராலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கும். அதை இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு அந்த 1933ஆம் ஆண்டு கிளம்பி போய் அங்கிருந்த மனோதத்துவ குறிப்பாக அந்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற அந்த ஒரு வகையான மன பகுப்பாய்வு, ஸோ அந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு ஜாம்பவானாக இருந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கிட்ட போய் சைக்கோ அனாலிசிஸ் ட்ரைனிங்கை வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் உளவு பகுப்பாய்வின் தந்தை. ஸோ அதனால் அவர்கிட்ட போனாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. அந்த காலத்துலலாம் இந்த மனநோயானது உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் பயாலஜிக்கல் நியூராலஜி அப்படின்னு கருதப்பட்டது. அதாவது நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது பயம் ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் வந்து ஹார்மோன்ஸ் உற்பத்தியாகி மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. இன்னொரு குரூப் வந்து இல்லை அது வந்து வெளியே இருந்து அவுட் சைடில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால பயம் வந்தா அல்லது பதற்றம் வந்தா அல்லது கவலை வந்தா அப்போ ஹார்மோன்ஸ் ஆனது உற்பத்தியாகி அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சைக்கோ அனலிட்டிக் தியரியும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி 2 வகையாக இருந்தது. இப்போ இதில் எது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்து போனாங்க. அப்போ அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டே இவருக்கு வந்து சைக்கோ அனாலிசிஸ் பண்ணாங்க. அதாவது ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய மனநிலை எப்படி இருக்குது அதெல்லாம் பகுப்பாய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து முழுமையாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த சைக்காட்ரி அப்படின்றது சும்மா மேலோட்டமாக நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு மட்டும் பார்க்காம மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இப்படி மனநிலையை பாதிக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த 2டையுமே வந்து ஒருங்கிணைச்சாங்க. பயாலஜிக்கல் நியூராலஜியையும் சைக்கோ அனாலிட்டிக் தியரி 2டையுமே ஒருங்கிணைச்சு 2மே சரிதான். நரம்புல பாதிப்பு ஏற்பட்டாலும் மனநல குறைபாடு ஏற்படும். எக்ஸ்டர்னலாக பயம் பதற்றம் கவலை போன்றவைகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்தாலும் அப்பவும் மனநல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத இவர் ஏற்றுக்கிட்டு அதை தெரியப்படுத்தினாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கியது. உடனடியாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புன்ற இராணுவ மருத்துவ படையில் ஒரு கர்னலாக நியமிக்கப்பட்டாங்க. அப்போல்லாம் இவர் வந்து அந்த இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இராணுவத்தில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு மனநல சிகிச்சை கொடுக்கறது தான் இவருடைய பொறுப்பாக இருந்தது. அதை இவர் செஞ்சு வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பிடிஎஸ்டி அப்படின்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இது வார் நியூரோசிஸ் அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டு வந்தது. அப்படின்னா என்னன்னா அடிக்கடி இராணுவ வீரர்கள் வந்து போர்க்களத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் வெடிகுண்டுகள் வெடிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இராணுவ வீரர்கள் வந்து அடிக்கடி அதிர்ச்சி அடைவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை போரில் இழப்பாங்க. இது மாதிரியான கொடூரமான அனுபவங்களை நேரடியாக இராணுவ வீரர்கள் அனுபவிக்கிறனால அது அவங்களுடைய
மனநிலையை பெரிய அளவில் பாதிச்சிரும். எந்த அளவுக்குன்னா அவங்களால அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வர முடியாது. அவங்களுடைய மூளை அதை வந்து ஒரு ஞாபகமாக வந்து சேமித்து வைக்காம அதை வந்து எந்நேரமும் நிகழ்காலத்திலே காட்டுற மாதிரி பண்ணிடும். அதாவது ஒரு சாதாரணமாக போர் இல்லைன்னா கூட போர் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணமானது அந்த அந்த இராணுவ வீரர்களுக்கு வரும். அதே மாதிரி தூங்கி இருக்கும்போது போரில் ஈடுபடுற மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி பயந்து எந்திரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த இராணுவ வீரர்கள் பேசவே மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரே மாதிரி என்னத்தையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த நிலை தான் அந்த பிடிஎஸ்டி அப்படின்றது. அப்படி பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆராய்ந்து வந்தாங்க. அப்போ இவர் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக வந்து கவனிக்கிறாங்க. என்னன்னா இராணுவ வீரர்கள் வந்து போதையில் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த பாதிப்பை வந்து விளக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கருதுறாங்க. அதுக்காக இவர் வந்து பார்பிச்சுரேட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான ட்ரக்கு அதை வந்து இந்த பிடிஎஸ்டினால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு இவர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதன் மூலமாக செமி கான்சியஸுக்கு போயிடுவாங்க. அதாவது இராணுவ வீரர்கள் முழு மயக்க நிலைக்கும் போக மாட்டாங்க, சுய நினைவுலையும் இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு வகையான அசாதாரணமான நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையில் இருக்கும்போது இவர் வந்து அப்படியே கேள்வி கேட்பாங்க, என்ன பாதிச்சது, என்ன மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த மயக்க நிலையிலேருந்து இராணுவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து விளக்குவாங்க. எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, என் பக்கத்தில் குண்டு வெடிச்சது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்கள சொல்ல வைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்பு வந்து நீங்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து இராணுவ வீரர்கள் மீண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் அந்த மருந்தை கொடுத்து ஒரு வகையான செமி கான்சியஸில் வச்சு அதுக்கப்புறம் அதன் மூலமாக அவங்களுடைய மனதில் ஏற்பட்டக்கூடிய ஆழமான பாதிப்பை போக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நார்கோ சிந்தசிஸ் அப்படின்னு பேர். அந்த ஒரு முறை இவர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1945 போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து சிகாகோவில் இருக்கிற மைக்கேல் ரீஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ அங்கே 1946 இன்ஸ்டிடியூட் ஃபார் சைக்கோசோமேட்டிக் அண்டு சைக்கியாட்ரிக் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டை இவர் வந்து நிறுவி அதனுடைய டைரக்டராக பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ இவர் வந்து சைக்கோசோமேட்டிக் பற்றின ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா என்னன்னா மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. உதாரணத்துக்கு இப்போ அல்சர் ஏற்படுது அப்படின்னா அது நம்ம அதிகமாக வந்து மசாலா சார்ந்தது, காரம் சார்ந்தது சாப்பிட்றது மட்டும் கிடையாது, மனநல பாதிப்பும் அல்சரை ஏற்படுத்தும். எப்படின்னா இப்போ சில பேர் வந்து ரொம்ப மனநோயினால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி பயப்படுறது, கவலையாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் குறிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆனால் வந்து என்ன நடக்கும்னா அவங்களோட மூளைக்கும் வயிற்றுக்கும் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நரம்பு வழியாக கவலையாக இருக்குது அப்படின்ற சிக்னல் வந்து வயிற்றுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலமானது சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுடைய உணவு வயிற்றுக்கு போன உடனே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற அமிலம் தான் அந்த உணவை வந்து செரிமானத்துக்கு தயார் பண்ணி அதை வந்து கரைக்கும். ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுடைய வயிற்றில் உற்பத்தி ஆகணும். அப்படி நடக்காமல் இந்த கவலையினால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து வயிற்றில் அடிக்கடி உற்பத்தி ஆகும்போது அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது நம்மளுடைய வயிற்று பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து சேதப்படுத்தி புண்ணாக்கிறோம். அதுதான் அல்சர். ஸோ இதுதான் வந்து மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இது பற்றி படிக்கிறது தான் சைக்கோசோமேட்டிக். ஸோ அது பற்றின ஆழமான ஒரு ஆராய்ச்சியையும் இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஏற்கனவே பண்ண ஆராய்ச்சி, இந்த போரில் இவர் பண்ண ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் இவர் உருவாக்கின நார்கோசிந்தசிஸ் அந்த முறை பற்றிலாம் இவர் வந்து எழுதி இவரும் அதே மாதிரி ஜான் பேட்ரிக் ஸ்பிகல் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவரை இணைஞ்சு மேன் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டைட்டிலில் அது ஒரு புக்கை 1945 வெளியிட்டிருந்தாங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு புக்காகவும் பல விஷயங்கள் உள்ளடங்கிய ஒரு புக்காகவும் அமைஞ்சது. அதுவும் மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நான் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் பண்ணாங்க சைக்கோசோமேட்டிக் பற்றி. அதுக்கப்புறமா 1954 பயோ சைக்கோ சோசியல் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை இவர் வந்து காயின் பண்ணாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மனநோய் ஏற்படுதுன்னா வெறும் மனதளவில் மட்டும் பாதிப்பு அப்படின்னு நினைக்காம அது வந்து பயாலஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் சோசியலாகவும் பார்க்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. உதாரணம்
உதாரணத்துக்கு இப்போ ஒரு நபருக்கு காய்ச்சல் வருதுன்னா வைரஸ் வந்து உள்ளே போயிருக்கு. அப்போ அது பயாலஜிக்கலாக பார்க்குறது. அதே சமயம் அந்த நோயாளியினுடைய மனநிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்து கவலையாக இருந்தால் அந்த நோயிலிருந்து அந்த 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 ஒரு அந்த ஒரு நபர்னால அந்த நோயாளினால வெளியே வர முடியாது. அப்போ காய்ச்சல் இன்னும் தீவிரம் தான் எடுக்கும். அப்போ இது மனசில் இருக்கக்கூடிய பாதிப்பு அது சைக்காலஜிக்கல். அதே சமயம் இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து அந்த காய்ச்சல் இருக்கு, மனநல பிரச்சனை இருக்கு. 2யும் சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புனா கூட, சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் சரியில்லன்னா, உதாரணத்துக்கு சுற்றுப்புறம் வந்து சுத்தமா இல்லாம இருக்கு. சுற்றுப்புறத்துல ரொம்ப நோய் நிறைந்தவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க, நோயாளிகள். அப்ப அவங்கட்ட இருந்து இவருக்கு மறுபடியும் இந்த நோயாளிக்கு வந்து நோய் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையும் பார்க்கணும். கவனத்தில் கொண்டு பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோசியல் 3யுமே பார்த்து அதுக்கேற்ற மாரி சிகிச்சை கொடுக்கணும். பயாலஜிக்கலுக்கு மருந்து கொடுக்கணும். சைக்காலஜிக்கலுக்கு மனநல ஆலோசனை கொடுக்கணும். சோசியலுக்கு அந்த இருப்பிடத்தை வந்து சரியாக்கணும். ஸோ அந்த 3யும் பண்ணும்போது தான் ஒரு நோயிலிருந்து முழுமையா ஒரு நபர் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் பயோ சைக்கோ சோசியல் அப்படின்னு இவர் முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1956ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஜேர்னலான ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஜெனரல் சைக்காட்ரி அதனுடைய ஒரு சீஃப் எடிட்டராக இவர் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான பாதிப்பு ஒன்று இருந்தது. என்னன்னா இப்போ நியூரோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூரோசிஸ்னால் என்னென்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு மனநல பாதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு அடிக்கடி கவலையில் இருப்பாங்க, ஏதோ பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனசில் பாதிப்பு இருந்தாலும் அது பைத்தியக்காரத்தனம் இல்லாமல் இருக்கிறது நியூரோசிஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று சைக்கோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைக்கோசிஸ்னால் என்னென்னா பைத்தியக்காரத்தனம், அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்ற கான்சியஸ்னஸ் இருக்காது, பயங்கரமாக கத்துறது, அலறது, இந்த மாதிரி பண்ணுறது சைக்கோசிஸ். ஸோ இந்த மாதிரி மனநோய் வந்து 2 வகையாக பிரிச்சிடலாம். இப்போ இந்த 2க்கும் இல்லாமல் ஒரு வகையாக ஒரு சில மனநோயாளிகள் இருந்தாங்க. அதாவது சில நேரம் நல்லா தான் இருந்தாங்க, சும்மா பயம் கவலை மட்டும்தான் இருந்தது. சில நேரங்களில் பயங்கரமாக வந்து கத்துறது கோவப்படுறது மாதிரி இருந்தாங்க. அது என்னன்னு அந்த காலத்தில் புரியாமலே இருந்தது. அப்போ தான் இவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. என்னென்னா இது ஒரு பார்டர் லைன், அதாவது நியூரோசிஸ் பாதிப்பும் சைக்கோசிஸ் பாதிப்பு 2த்தினுடைய எல்லையில் இது இருக்குது, 2த்துக்கும் நடுவில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்பப்போ வந்து கவலையாகவும் பயமாகவும் இருப்பாங்க. அது வந்து அவங்க சுயநினைவில் தான் இருப்பாங்க. சில நேரம் சுயநினைவை இழந்து பைத்தியக்காரத்தனமாக நடந்துப்பாங்க. அதுக்கு இவர் வந்து பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு பேரிட்டு பார்டர் லைன் சிண்ட்ரோம், த பார்டர் லைன் சிண்ட்ரோம் அப்படின்ற டைட்டிலில் 1968ஆம் ஆண்டு அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இப்படி மனநல மருத்துவத்திலையும் நரம்பியல்லையும் இவ்வளோ சாதனைகளை ரிச்சர்ட் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ரிச்சர்ட் ஆர் கிரிங்கர் சீனியர் இறுதியாக அந்த 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 ரிச்சர்ட் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இறுதியாக வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் ரிச்சர்ட் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து மனநல மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து 1993 மே 9 அன்னைக்கு இவருடைய 92 வயசில் இறந்து போயிருந்தாங்க. இந்த ரிச்சர்ட் ஆர் கிரிங்கர் சீனியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.